சரி வாடா வாடா, எப்படி இருக்க சந்தோஷ்? நல்லா இருக்கிறேன் சார். ரொம்ப நீங்க நாள் எப்படி சார் கழிச்சு. இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். சொல்கிறேன், என்ன மேட்ரு? சார் ஏன் சார் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ன்ற பேர்ல போலீஸ் இப்படி டார்ச்சர் பண்றாங்க, அதுவும் அப்பாவி மக்களை? ஏய், சும்மா தமிழ்நாடு போலீஸை சும்மா சொல்லக்கூடாது. போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் தான் டார்ச்சர் பண்ணுறாங்களாம் தமிழ்நாடு போலீஸ் சொல்லாது. அப்படிலாம் ஒன்று போலீஸ் சொல்ல மாட்டாங்க. உன் கிளைண்ட்டை ப்ராப்பராக டியூட்டர் பண்ணு, இன்வெஸ்டிகேஷன் போய் ஒழுங்காக அட்டன் பண்ண சொல்கிறேன். சார் இன்வெஸ்டிகேஷன்ன்ற பேர்ல 25 வாட்டி கூப்பிட்டு என் கிளைண்ட்டை ஒழுங்கா வேலைக்கே போக விடல சார். ஐயோ, ஆமா சார், என் கிளைண்ட் ஒருத்தர் என்ன தேடி வந்தாரு. என்னென்ன எந்த போலீஸ் ஸ்டேஷன் அது? எம்கேபி நகர் W17 ஆலுமன் போலீஸ் ஸ்டேஷன். எம்கேபி நகர் ஆலுமன் W17. W17. ஆமா சார். சரி, என்னது? கிளைண்ட் ஒருத்தர் வந்தாரு சார். என்ன பிரச்சனைங்கன்னு கேட்டேன். அவங்க பேரண்ட்ஸ் 2 பேரும் சேர்ந்து ஏதோ அவருக்கு ஒரு மேரேஜ் அரேஞ்ச் பண்ணாங்களாம். ஓகே. அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா தான் தெரிய வருது, இந்த மாதிரி அவங்களுக்கு ஏற்கனவே அந்த பொண்ணுக்கு வந்து டிவோர்ஸ் ஆயிருக்கு. ஐயோ, எதனாலன்னு பார்த்தா அவங்களுக்கு மன ரீதியா நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆகிடுது. டைவர்ஸ் ஆனதுக்கு காரணம் மனநோயாளி. ஸோ டைவர்ஸ் ஆனதையும் மறைச்சிட்டாங்க, மனநோயாளின்றதும் மறைச்சிட்டு இவனு கல்யாணம் பண்ண வைக்கிறாங்க உன் கிளைண்ட். கரெக்ட் சார். ஓ சரி. இது தெரிய வந்தவொடனே என் கிளைண்ட் வந்து அந்த கல்யாணம் வேண்டான்ட்டார். ஆமாம், கண்டிப்பாக. யார் கட்டுவா? சத்தியமாக முடியாது. அப்புறம் ஆனால் அந்த கோவத்தில் என்னை கல்யாணம் பண்ணிக்கணுன்ற ஒரு இதில் அந்த பொண்ணும் அவங்க ஃபேமிலியும் அவர் மேலே ஒரு ஃபேக் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க சார். இந்த மாதிரி என் கூட வந்துட்டு தகாத உறவுல அவர் இருந்துட்டாரு, கல்யாணம் செஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். ஐயோ, மோசமான இதுன்னு எப்படி இதுன்னு கொடுமையாக இருக்குதா? சரி, அது என்னாச்சு? போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணினா நீ சொல்லு, உண்மையை சொன்னால் உண்மை வெளியே வரப்போகுது. ஆமாம் சார், இன்வெஸ்டிகேஷனுக்கு என்னோட கிளைண்ட் பல முறை போயிருக்காரு. சரி. அவர் வந்து ஐடி கம்பெனியில் வேலை செய்யும். ஓகே. போயிருக்காங்க, அந்த மாதிரி ஒரு இன்ஸ்பெக்டர் விசாரிச்சிருக்கிறாரு. அப்புறமா அவங்களுக்கு இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டில் தெரிய வருது, ஓகே, இந்த மாதிரி ஒரு மேலே ஃபேக் அலிகேஷன் தான் போட்டிருக்காங்க. கம்ப்ளைண்ட்டை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. சூப்பர், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதானே. அதுக்கப்புறமா அந்த இன்ஸ்பெக்டர் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுறாங்க. ஓ, புதுசாக ஒரு இன்ஸ்பெக்டர் வராங்க, மறுபடியும் 10 முறை அவரை கூப்பிட்டு இது கேட்ட கேள்வியை திருப்பி கேட்டு, அதுக்கப்புறம் அந்த இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்லேயே வந்துடுது அவங்க மனநோயாளின்ற டாக்குமெண்ட்லாம் கூட அவங்க வச்சிருக்காங்க போலீஸு. ஓ, ப்ரூஃபில் வந்துருச்சு. ஓகே, குட். மறுபடியும் அந்த இன்ஸ்பெக்டரும் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுறாங்க. கம்ப்ளைண்ட் க்ளோஸ் பண்ணால அவங்களும் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அவங்களும் செகண்ட் டைம் க்ளோஸ் பண்ணுறாங்க. செகண்ட் டைம் க்ளோஸ் பண்ணுறாங்க. மறுபடியும் 3வது இன்ஸ்பெக்டர் வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் அவங்கள கல்யாணம் செஞ்சுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்ற டைமில் தான் கிளைண்ட் என்கிட்ட வராரு. இப்போ நீ என்ன சொல்கிறேன்னா, 3வது இன்ஸ்பெக்டர் வந்து நீ அந்த பொண்ணு மனநோயாளியாக இருந்தால் கூட கல்யாணம் பண்ணி தான் அவன் சொல்லிட்டு த்ரெட்டன் பண்ணுறாங்க. த்ரெட்டன் பண்ணுறதுனால எப்படி அதுலேருந்து லீகல் அசிஸ்டன்ஸுக்காக உங்ககிட்ட கிளைண்ட் வராங்க. இந்த ஸ்டேஜில் கிளைண்ட் உங்ககிட்ட சரி சரின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு பேசினேன். எங்கே பேசினேன்? போயிட்டு டைரெக்டாக அந்த இன்ஸ்பெக்டரை போய் பார்த்து, இன்வெஸ்டிகேஷன்ன்ற பேர்ல 25 வாட்டி வந்துட்டாரு, இவர் சம்பளமும் இல்லை, இவருக்கு டெய்லி லீவ் போட்டால் லாஸ் ஆஃப் பேவும் இருக்கு மேடம். ஏன் மேடம் இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறீங்க? உங்ககிட்டே ரிப்போர்ட்டும் இருக்கு அவங்க மனநோயாளின்ட்டு. ஏன் மேடம் கட்டாயப்படுத்துறீங்க, மிரட்டுறீங்க, கேஸை போட்டுருவேன்ட்டு? இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க மேடம் அப்படின்னு சொல்லி. இதில் என்ன பிரச்சனைனா, இவ்வளோ நாள் இருக்குனாக்கா அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து அவங்க வீட்டுக்கிட்டையும் வந்துட்டு இருந்தாலும் கூப்பிட்றதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் யூனிஃபார்மில் வந்து போவாங்க. பப்ளிக் என்ன நினைக்கும்? அவர் அதனாலேயே மன உடைச்சலாகி என்கிட்ட வந்து நான் என்னதான் சார் பண்ணுறதுன்னு வந்து என்கிட்ட கேட்குறேன். ஐயோ, பெரிய நான் என்ன தப்பு பண்ணேன், எனக்கு ஏன் இப்படி என்ன டார்ச்சர்? ஆமாம், மக்கள் சுற்றி இருக்கிறவங்க சொசைட்டி என்ன நினைக்கும்? சொசைட்டி என்ன நினைக்கும்? எங்கள் அம்மாவும் வயசானவங்க ஏன் இப்படி டார்ச்சர்? சரி, ரைட் தான், அவங்க தப்பு பண்ணிட்டு. இப்போ இன்ஸ்பெக்டர் என்ன தான் ஃபைனலாக சொன்னாங்க? நான் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொன்னேன், அவங்க சொன்னாங்க இல்லை சார் கல்யாணம் செஞ்சுக்கணும் இல்லை எஃப்ஐஆர் போடுவோன்ட்டாங்க. ஐயே, அதெல்லாம் முடியாது. நான் அதனால தான் வந்துட்டு என் கிளைண்ட்டுக்கு சொன்னேன், நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு சரி விடு, இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரி மிரட்டுறாங்கனாக்கா ஹையர் ஆஃபீஸர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதானே? அதான் சார் கிளைண்ட் கிட்ட சொல்லி அவரும் பண்ணிட்டாரு. கமிஷனர் ஆஃபீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. கமிஷனர்ட்ட பார்த்து கம்ப்ளைண்ட் இந்த மாதிரி மொத்தம் நடந்ததை மொத்தமா சொல்லி 2 பேர் விசாரிச்சாங்க, க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி புதுசா வந்த இன்ஸ்பெக்டர் மிரட்டுறாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். சூப்பர். கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னா அவங்க ஒரு ரிசிப்ட் கொடுத்தாங்க சார். ஆமா, விசிட்டர் பாஸ் கொடுத்தாங்க. அதுல ஒரு டிசி புளியந்தோப்புக்கு ஃபார்வர்ட் பண்ணி. ரைட், ஓகே. அந்த நம்பர்ல ஃபோன் அடிச்சாலும் இது ரெஸ்பான்ஸ் அதுல லேண்ட் நம்பர் ஒன்னு கொடுத்திருப்பாங்க. கரெக்ட் சார். அதுல பண்ண ரெஸ்பான்ஸ் எடுக்க மாட்டாங்க, மேக்ஸிமம் எடுக்க மாட்டாங்க. ரைட், ஓகே. சரின்னு சொல்லிட்டு ஒரு 1 வீக் பிறகு வந்துட்டு அதே போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து சப் இன்ஸ்பெக்டர் கால் பண்ணாங்க இன்வெஸ்டிகேஷன் வர சொல்லி. சரி, ஆல் ரைட், அட்டெண்ட் பண்ணுங்க. நான் தான் போயிட்டு நான் கேட்டேன், மேடம் இந்த மாதிரி உங்க இன்ஸ்பெக்டர் மேல அலிகேஷன் கொடுத்துருக்கோம், நீங்க எப்படி மேடம் இன்வெஸ்டிகேட் பண்ண முடியும்? கொஞ்சம் ஹையர் ஆஃபீஸர் தானே மேம் இன்வெஸ்டிகேட் பண்ண முடியும். ஏன்னா திஸ் இஸ் தி அலிகேஷன் அகைன்ஸ்ட் தி இன்ஸ்பெக்டர். இன்ஸ்பெக்டருக்கு மேல அலிகேஷன் கொடுத்தீங்கன்னா ஏசி இல்ல டிசி தான் விசாரிக்கணும். எப்படி எஸ்ஐ விசாரிப்பாங்க? ரைட், என்ன சொன்னாங்க எஸ்ஐ? அதுக்கு எஸ்ஐ மேடம் எதுவும் சொல்லல. பட் ஊடால சந்திரசேகர்னு ஒருத்தர் வந்துட்டு அன்யூனிஃபார்ம்ல ஒருத்தர் வந்தாரு. அந்த பொண்ணுக்கு ரிலேட்டிவா? பொண்ணுக்கு ரிலேட்டிவ் இல்லை, ஆனால் பொண்ணுக்கு ரிலேட்டிவோட ரொம்ப உரிமையாக ஒருத்தர் வந்தார். சரி, வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் யாரை கேட்டு கமிஷனர் ஆஃபீஸ் போனீங்க, நீங்கள் எப்படி ஹையர் அத்தாரிட்டியை போய் பார்க்கலாம்? கமிஷனர் பார்க்கறதுக்கு சட்டத்தில் நம்மளுக்கு உரிமை இருக்குது. கமிஷனர் பார்க்கறதுக்கு இவருக்கு நான் வந்து இவர் பெர்மிஷன் வாங்கிட்டு போகணும் போல் இருக்கு. புதுசாக அவரே ஒரு சட்டம் சொல்கிறாரு. இந்த மாதிரி யாருக்கு இனிமேல் கமிஷனர் ஆஃபீஸ் போனால் கமிஷனர் ஆஃபீஸ் என்ன ஏதாவது பண்ணிவிடுவாரா, எங்களை எதுவுமே பண்ண முடியாதுன்னு அவர் வந்து கத்துறாரு.
அப்புறமா தான் நான் கேட்டேன், சார் ஐயா நீங்க யாரு என்ன கமிஷனர்கிட்ட போனாக்கா கமிஷன் ஏதாவது பண்ணுவாரா, எங்களை கமிஷனர் என்ன பண்ண முடியும் என்ன பண்ண முடியும் கேட்குறேன்னா அப்படின்றாரு அவர். தப்பு இல்லை இது. ஏன் ஹையர் அஃபிஷியல் ஒரு கமிஷனர் ஒரு மரியாதை வேணும். இப்போ நம்மளே ஜட்ஜை போய் நம்ம தப்பாக சொல்லுவோமா? அவங்க டிபார்ட்மெண்ட் டிசிப்ளின் ஃபோர்ஸு கமிஷனர்கிட்ட போனதை போய் தவற சொல்கிறேன்னா உண்மையிலேயே அவர் போலீஸ்காரனானு கொஞ்சம் பாரு. வேணா போலீஸ் நிச்சயமாக கமிஷனருக்கு அகேன்ஸ்டாக அந்த மாதிரிலாம் பேச மாட்டாங்க டிசிப்ளின் ஃபோர்ஸ். இல்லை சார், அவர் போலீஸ்கார் தானா கேட்டால் அவர் அசிஸ்டன்ட் கமிஷனர். போலீஸ்காரா? ஆமாம் சார். அதான் கான்ஸ்டபிளா? ஆமாம் இல்லை சார், அவர் சப் இன்ஸ்பெக்டர் சார். சப் ஆமாம் சார். அதே ஃப்ளோரில் தான் வந்து அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃபீஸும் இருக்குது. அவர் பேர் சந்திரசேகர். ரைட், ஓகே. அந்த மாதிரி அதே ஃப்ளோரில் தான் இருக்குது. அந்த ஆஃபீஸில் தான் அவர் அட்டாச் ஆயிருக்காராம். ஓகே. இந்த மாதிரி யாரை கேட்டு நீங்கள் போனீங்கன்னு வந்து எங்களை கேட்குறாங்க. சார் அதுதான் சார் சொல்ல வரேன். ஏசி கிட்ட நான் சரி சார் நீங்கள் யாருன்னு தெரிஞ்சணும்னா நான் போய் ஏசியை போய் பார்க்குறேன் அப்படின்னு போனோடனே அவர் என்ன வந்து ஃபிசிக்கலாக ப்ரிட்டன் பண்ணுறாரு. நீங்கள் அங்கே கமிஷனரை போய் பார்த்ததே தப்பு, இதில் ஏசியை வேற போய் பார்க்குறீங்களா? நீ ஒரு அட்வொகேட்டாக என்ன வந்து த்ரெட்டன் பண்றாரு சார். இது என்னடா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனை நடக்கும்போது உள்ளேருந்து ஒருத்தர் வெளியே வந்தார். நான் தான் அசிஸ்டன்ட் கமிஷனர் சொல்லி விசாரிச்சு, சரிங்க நான் இந்த எஸ்ஐ மேலே நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொன்னார் சார். அது அந்த அதிகாரம் அதான் எல்லா போலீஸ்காரும் அப்படி சொல்ல முடியாது. மேலதிகாரிகள் நல்லா கரெக்டாக தான் இருப்பாங்க. அதான் சொன்னேன். இப்போ இந்த கன்சர்ட்டாக உன்னை கூப்பிட்டாங்களே எஸ்ஐ மேடம், அந்த ஐஓ வந்து ஜென்ரலாக நடந்திருக்காங்கன்னு நீ சொல்கிற, சந்தோஷம். அசிஸ்டன்ட் கமிஷனர் வந்து சார் இந்த நடந்ததெல்லாம் பார்த்துருக்கேன், நான் என் சபார்டினேட் மேலே ஆக்ஷன் எடுக்கிறேன்னு அவர் சொல்லியிருக்காரு. அதான் அதாவது அதிகாரிகள் வந்து நல்ல அதிகாரிகளும் இருக்காங்க, திமிழ் பிடிச்ச அதிகாரிகள் இருக்காங்க. என்ன செய்யறது சொல்லுங்க. அப்புறம் என்னாச்சு? கரெக்ட் சார். சார் இதுக்கப்புறமா அவங்க எந்த ஆக்ஷனும் எடுக்கல. சரி, எடுக்காத பட்சத்தில் நான் வந்து கமிஷன் ஆஃபீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். சூப்பர். என்ன ரெண்டாவது கம்ப்ளைண்ட் நான் கொடுத்தேன். ஒரு கிளைண்ட்டுக்காக உள்ளே போனால் இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். இந்த மாதிரி வந்துட்டு சந்திரசேகர்ன்ற சப் இன்ஸ்பெக்டர் என்ன ஃபிசிக்கலாக ப்ரிவென்ட் பண்ணுறாரு, என்ன ஏசியை பார்க்க விடாம. யாரை கேட்டு நீங்கள் கமிஷன் என்னன்னாக்கா உன் கிளைண்ட்டுக்காக போனேன், பார்த்தாக்கா நீயே கம்ப்ளைண்டாக மாறுற அளவுக்கு அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் சூழ்நிலை மாறிடுச்சு. ரொம்ப தப்பான விஷயம் சார், ரொம்ப தவறு. நான் அதுதான் சார் சொல்கிறேன். நான் நம்ம வந்துட்டு என் கிளைண்ட்டு ஒரு பிரச்சனைன்னு வராரு, நான் உள்ளே போனால் எனக்கு இன்னொரு பிரச்சனையை உண்டாக்கி ஒரு அட்வொகேட்டு கூட ரெப்ரசென்ட் பண்ண முடியாத லெவலில். சார் ரைட். கமிஷனர்கிட்ட கொடுத்தா என்ன ஆக்ஷன் எடுத்தாங்களா? இது வரைக்கும் இந்த ஆக்ஷன் எடுக்கும். கண்டிப்பாக சொல்கிறேன், டெஃபினட்டாக ஆக்ஷன் எடுப்பாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் நல்ல அனுபவம் இருக்குது. ஒரு சபார்டினேட்டை வந்து மிஸ்பிஹேவ் பப்ளிக்கிட்ட பண்ணாலோ இல்லை அதுவும் ஸ்பெசிஃபிக்காக அட்வொகேட் பண்ணாலோ அதை நம்ம கரெக்டாக நம்ம கம்ப்ளைண்ட்டில் சொல்லியிருந்தோம் அப்படின்னாக்கா போலீஸ் அதிகாரிகள் உண்மையிலே டீப்பாக கண்டிப்பாக விசாரிப்பாங்க. என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். உன் மேலே உள்ள அதாவது நீ கொடுத்த கம்ப்ளைண்ட்டையும் கண்டிப்பாக விசாரித்து அந்த சந்திரசேகர் மேலேயும் கண்டிப்பாக ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு நம்புவோம். அதே மாதிரி ஓன் கிளைண்ட்டு வந்து அண்டர் த கைஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் டார்ச்சர் பண்ணுறாங்களே, கண்டிப்பாக அதுக்கும் ஒரு முடிவு வந்துடும். அதுக்கும் முடிவு கட்டுவாங்க. ஒன்றும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இதெல்லாம் சகஜம்தான். இதெல்லாம் மீறி தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். இதெல்லாம் மீறி தான் நம்ம கிளைண்ட்டுக்கு கொஞ்சம் பொறுமையாக டீல் பண்ணி நம்ம ரெமெடி கொடுக்கணும் கிளைண்ட்டுக்கு. இதில் நீ ஜூனியராக இருக்க, அதனால் கொஞ்சம் பொறுமையாக கடைப்பிடிச்சி என்ன மேட்டரோ எடுத்துகிட்டு வந்து உன் கிளைண்ட்டுக்கு ரிலீஃப் வாங்கி கொடுத்து. கண்டிப்பாக. ஓகேவா? தேங்க்யூ. ரைட், தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. ஹேவ் எ நைஸ் டே.